ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து நம்ம வீட்டில் பிரேக்ஃபாஸ்ட்டும் லஞ்சு தான் பார்க்க போகிறோம். வாங்க. பாப்பாவுக்கு அது வந்து பொங்கல், ரவை பொங்கல், அதுக்கப்புறம் வந்து தேங்காய் சட்னி ஃப்ரெண்ட்ஸ் இது. அதுக்கப்புறம் எனக்கு தம்பிக்கு மாமாவெல்லாம் வந்து நாங்கள் தோசை ஊற்றிக்கிட்டோம். பாப்பாவுக்கு தோசை கொடுக்கல, அதனால தான் அவளுக்கு ரவை பொங்கல் செஞ்சுதேன். எனக்கு ஒரு முட்டை தோசை, தம்பிக்கு ஒரு முட்டை தோசை. பாப்பா சாப்பிட்ட தட்டிலேயே தம்பி வச்சுட்டேன் அவனுக்கும். மாமாவுக்கு ப்ளைன் தோசை தான். மாமா வந்து முட்டை தோசை சாப்பிட மாட்டாங்க. அதனால அவங்க என்ன பண்ணிக்கிட்டாங்கன்னா, ஒரு ஆஃப் ஆயில் வேணும்னு சொல்லிட்டு அவங்க ஆஃப் ஆயில் போட்டுக்கிட்டாங்க. அப்புறம் எனக்கு ஒரு வெங்காய தோசை போட்டு கொடுத்தாங்க. பாருங்கள், ஆஃப் ஆயில் பாருங்கள். ஆனால் ஆஃப் ஆயில் அவங்களும் சாப்பிடல, நான் தான் சாப்பிட்டேன். அப்புறம் தம்பிக்கு வந்து சாப்பாடு கட்டியாச்சு. அவனுக்கு தொட்டுக்கிறதுக்கு என்னென்னு பார்த்தீங்கன்னா அப்பளம் தான். இன்றைக்கி ஹெவி ஒர்க்குன்றதால அவனுக்கு வந்து சைட் டிஷ் வந்து எதுவும் வைக்கல. சுண்டல் வந்து அவிச்சு வச்சுருக்கேன். நாங்கள் தாளித்து சாப்பிட மாட்டோம், நாங்கள் அப்படியே அவிச்சு தான் சாப்பிட்ருவோம். அதுக்கப்புறம் பாயாசம் ஃப்ரெண்ட்ஸ், இது பால் பாயாசம். இது ஜவ்வரிசி, அதுக்கப்புறம் வந்து சேமியாலாம் போட்டு பால் பாயாசம். அதுக்கப்புறம் கொஞ்சம் வடை தான் செஞ்சேன் ஃப்ரெண்ட்ஸ், கொஞ்சம் வடை தான். அப்புறம் பேக் பண்ணியாச்சு மாமாவுக்கு. மாமா வந்து பாயாசம் வடைலாம் வீட்டிலே சாப்பிட்டதால அவருக்கு பேக் பண்ணல. சாப்பாடு குழம்பு அது மட்டும் தான் பேக் பண்ணிட்டேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இது நம்ம வீட்டு மாம்பழம் ஃப்ரெண்ட்ஸ், அறுத்துன்னு வந்தோம் இல்லைங்களா, அது பழுத்துச்சு. ஓகே, பாய்.